வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். உபாகமம் 14ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவருடைய உணவு மற்றும் தசமபாகத்தை குறித்ததான கட்டளைகளை மோசே ஞாபகப்படுத்துகின்றார். முதலாவதாக 1-2 வசனத்தை வாசிக்கும்போது, எப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரமல்லாமல் கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனமாயிருக்கிறார்கள் என்று மோசே ஞாபகப்படுத்துகின்றார். இஸ்ரவேல் ஜனங்களை உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா நாடுகளிலிருந்தும் ஆண்டவர் பிரித்தெடுத்து தம்முடைய சொந்த சம்பத்தாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்பதையும் மோசே ஞாபகப்படுத்துகின்றார். ஆனால் இந்த சத்தியத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற ஜனங்களிடத்திலிருந்து பிரிந்திருக்க வேண்டும் என்பதாகும். மற்றவரிடத்திலிருந்து வேறுபட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். மற்றவர்கள் செய்யும் சில காரியங்களை அவர்கள் செய்யக்கூடாது. மற்றவர்கள் செய்யாத சில காரியங்களை அவர்கள் செய்ய வேண்டும். 1-2 வசனத்தை நாம் வாசிக்கும்போது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள், செத்தவனுக்காக கீறிக்கொள்ளாமலும் உங்கள் கண்களுக்கு இடையிலே சவரம் பண்ணாமலும் இருப்பீர்களாக. நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். கானானிய மக்கள் மரித்தவர்களுக்காக பல விதங்களில் துக்கம் கொண்டாடினார்கள். சிலர் இரத்தத்தை தங்கள் சரீரத்திலிருந்து வெளியே வரவிட்டார்கள். சிலர் தங்களுடைய தலையின் முன்பகுதியை சவரம் செய்து கொண்டு மரித்தவர்களுக்காக தங்களுடைய துக்கத்தை காண்பித்தார்கள். ஆனால் இஸ்ரவேலோ இப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடாது. அவர்களுடைய நெருக்கமானவர்கள் மரிக்கும்போது கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தை அவர்கள் காண்பிக்க வேண்டும். மரணத்தை வித்தியாசமாக அவர்கள் சந்திக்க வேண்டும். அந்த தருணத்திலும் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தமானவர்கள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அவர்கள் காண்பிக்க வேண்டும். அதே போல 4ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்குமாக மோசே ஆண்டவர் லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தில் அவர்களுக்கு கொடுத்த சுத்தமான சுத்தமில்லாத மிருகங்களுடைய பட்டியலை ஞாபகப்படுத்துகின்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு பரிசுத்தமானவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளுமாய் இருக்கின்றபடினாலே கானானிய மக்கள் சாப்பிடுக எல்லாவற்றையும் சாப்பிடுவதிலும் அவர்கள் சில கட்டுப்பாடுகளை வைத்திருக்க வேண்டும். உதாரணமாக, இரத்தத்தையோ இல்லாவிட்டால் செத்துப்போன மிருகங்களையோ அவர்கள் புசிக்கக்கூடாது. கர்த்தர் எதையெல்லாம் அசுத்தமான மிருகங்கள் என்று சொல்லியிருக்கிறாரோ அவைகளை அவர்கள் சாப்பிடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வைத்திருக்கும் போது அது அவர்களையும் அவர்கள் பக்கத்தில் உள்ள மற்ற மக்களையும் பிரித்துவிடும். இஸ்ரவேல் மக்கள் கானானிய மக்களோடு கூட சேர்ந்து சாப்பிட முடியாது. இதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தனித்துவம் வாய்ந்தவர்களாக காட்டப்படுவார்கள். நண்பர்களே, இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் மூலம் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய தேவன் பரிசுத்தர் என்றும் அவர்கள் இந்த பரிசுத்த தேவனோடு கூட இருக்கிறார்கள் என்பதையும் மற்றவர்களுக்கு காண்பிக்க உதவுகின்றது. இன்று நமக்கோ இந்த உணவை குறித்ததான கட்டளைகள் நீக்கப்பட்டிருக்கின்றன. மார்க் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து எல்லா உணவையும் சுத்தமான உணவு என்று பிரகடனப்படுத்திவிட்டார். ஆனால் அன்றைக்கு கொஞ்ச காலத்திற்காக இந்த கட்டளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்க உதவினது. நண்பர்களே, இன்றும் விசுவாசிகள் பல விதங்களில் அவர்கள் எப்படி வித்தியாசமானவர்கள், வேறுபட்டவர்கள் என்று தாங்கள் செய்யும் காரியங்கள் மூலமாகவும் தாங்கள் செய்யாமல் விடும் காரியங்கள் மூலமாகவும் காண்பிக்கின்றார்கள். இது மாத்திரமல்லாமல் அவர்கள் விசேஷமானவர்கள் என்பதை கர்த்தருக்கு தசமபாகங்களை கொண்டு வருவதன் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் காண்பித்தார்கள். தசமபாகம் என்று சொல்வது 10ல் ஒரு பகுதி என்று அர்த்தமாகும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய சமூகத்திற்கு அவர்களுடைய நிலங்களில் உற்பத்தியாகும் எல்லாவற்றிலும் 10ல் ஒரு பகுதியை கொண்டு வர வேண்டும். ஒருவேளை அவர்களால் அதை சுமந்து கொண்டு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர முடியாமல் போனால்
அதற்கு ஏற்ற பணத்தை அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திற்கு கொண்டு வர வேண்டும். 26 வசனத்தில் வாசிக்கிறது போல அவர்கள் கொண்டு வந்த அந்த பணத்தின் மூலம் அவர்களுடைய இஷ்டப்படி ஆடு மாடு திராட்சரசம் மதுபானம் முதலான சகலத்தையும் அந்த பணம் கொடுத்து வாங்கி தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் வாசல்களில் இருக்கிற லேவியனும் புசித்து சந்தோஷப்பட வேண்டும். இதுவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த ஒரு தனித்துவம் வாய்ந்த செயல். மற்ற எந்த நாடுகளும் இப்படி செய்யவில்லை. ஏனென்றால் மற்றவர்கள் எல்லாரும் அவர்களுக்கு இருக்கின்ற எல்லாமே தங்களுடையதுதான் என்று நினைத்தார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ தங்களுடைய நிலங்கள் எல்லாம் ஆண்டவரால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதையும் அவர்கள் வைத்திருக்கிறது எல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்ததுதான் என்பதையும் இதன் மூலமாய் காண்பிக்கின்றார்கள். கர்த்தருடைய சமூகத்திற்கு தங்களுடைய வருமானத்தின் ஒரு சிறு பகுதியை கொண்டு வருவதன் மூலம் எல்லாமே கர்த்தரால் வந்தது என்று அவர்கள் மற்றவர்களுக்கு விளங்க பண்ணுகின்றார்கள். இது மாத்திரமல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒரு முறை விசேஷமான ஒரு தசம பாகத்தை கொண்டு வர வேண்டும். இதை இஸ்ரவேலில் நிலங்கள் இல்லாமல் இருக்கின்ற மக்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது லேவியர், அந்நியர், தாய் தகப்பனற்றவர்கள், விதவைகள் இவர்களுக்கு இதை கொடுக்க வேண்டும். நண்பர்களே, இன்று கூட அநேகர் தங்களுடைய வருமானம் எல்லாம் தங்களுடையது என்று நினைக்கின்றார்கள். நாங்கள் கடினமாக உழைத்தோம், ஆகவே இந்த பணம் எல்லாம் எங்கள் கடின உழைப்பினால் வந்தது, இது எங்களுடையது என்று நினைக்கின்றார்கள். ஆனால் விசுவாசிகளோ கர்த்தர்தான் உழைக்கவும் பிழைக்கவும் பலனை தருகிறார் என்று அறிந்திருக்கிறார்கள். ஆகவே பல நடைமுறையான விதங்களில் விசுவாசிகள் இன்றைக்கு தங்களுடைய பணம் தங்களுடையதல்ல, ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டது என்பதை மற்றவர்களுக்கும் காண்பிக்கின்றார்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.